இதுலேருந்து 22 கிராம் மாவுச்சத்து இருக்கும். அப்புறம் ஸ்வீட் கார்ன் என்ன வெரைட்டி? அது பயங்கரமாக ஜெனட்டிக்கலி மாடிஃபைட்லாம் சொல்கிறாங்களே, இல்லைங்க, அது உண்மை கிடையாது. ஸோ அது ஒரு இனிப்பாக இப்போ எப்படி இனிப்பான அல்ஃபோன்ஸா மாம்பழம் இருக்குது அப்படின்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடாக இல்லை, அது ஒரு வெரைட்டி. அந்த மாதிரி ஸ்வீட் கார்னுங்கிறது ஒரு வெரைட்டி, அது இயற்கையாகவே இனிப்புத்தன்மை கொண்டது. அதை ஏர்லியராக அறுவடை பண்ணும்போது அந்த 20 கிராம் மாவுச்சத்தில் சாதா சோளக்கருதில் 1லேருந்து 2 கிராம் தான் இயற்கை சர்க்கரை இருக்கும். ஸ்வீட் கார்னில் 6லேருந்து 7 கிராம் இயற்கை சர்க்கரை இருக்கும். அதனால அது இயற்கையாக இருக்குது. ஆனால் 2 சாதாரண சோளக்கருது ஸ்வீட் கார்ன் 2லேயுமே மாவுச்சத்தோட அளவு சேம் தான். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இது நம்ம சாதாரண ஒரு சாப்பாட்டை விட ஒரு 10லேருந்து 20% தான் குறைவு. ஸோ ஸ்வீட் கார்னை ஒரு காய்கறி மாதிரி நினச்சி சாப்பிட வேணாம். ஸோ மற்ற ஸ்நாக்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க, பிஸ்கட்டு, முறுக்கு, பஜ்ஜி, போண்டா, அதை 100 கிராம் சாப்பிட்டா 500 கலோரி மேலே கிடைக்கும். உங்களுக்கு ஏகப்பட்ட மாவுச்சத்து 60-70 கிராம் கிடைக்கும். அதை கம்பேர் பண்ணால் ஸ்வீட் கார்ன் அல்லது சாதாரண சோளக்கருது